பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 101வது அதிகாரம் 3வது வசனம். தீங்கான காரியத்தை என் கண்களுக்கு முன் வைக்க மாட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற காரியம்னா, மகனே மகளே, தீங்கான காரியத்தை, கெட்ட காரியத்தை உன் கண்ணுக்கு முன்னாடி நீ வைக்காதப்பான்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து தான் சொல்றாரு. தீங்கான காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏசப்பாக்கு பிரியம் இல்லாத காரியம், ஏசப்பாக்கு பிடிக்காத காரியம் என்ன செஞ்சாலும் அது எல்லாமே தீங்கான காரியம் தான். நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை திட்டுறீங்களா, தீங்கான காரியம். நீங்க அம்மா அப்பா எதிர்த்து பேசுறீங்களா, தீங்கான காரியம். நீங்க பொய் சொல்றீங்களா, அது தீங்கான காரியம். ஒரு பொண்ணை இச்சோட பாக்குறீங்களா, அதுவும் தீங்கான காரியம். அது போல நம்ம லைஃப்ல பாத்தீங்கன்னா, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் என்னென்ன காரியம் நம்ம செஞ்சாலும் அது எல்லாமே தீங்கான காரியம் தான். அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்தா சொல்றாரு. நான் சில எக்ஸாம்பிள் சொன்னேன், ஆனா நிறைய காரியம் இருக்கு நம்ம லைஃப்ல, அதெல்லாம் நம்ம மாத்திக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட சொல்றாரு, ஒருவனுக்கு அவன் கண் இருளா இருந்துச்சுன்னா அவன் சரீரம் முழுவதும் இருளா இருக்குமாமா, அவன் கண் வெளிச்சமாக்கணும்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்தா சொல்றாரு. அப்ப நம்ம பாக்குற பார்வையில நம்ம கரெக்டா இருக்கணுங்க. நம்ம என்ன பார்த்தாலும் அதை கரெக்டா பார்க்கணும். நம்ம இச்சையோடும் பாவத்தோட சில காரியங்களை பார்த்தோம்னா அது தப்புன்னு சொல்லி ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றாரு. அப்ப நம்ம கண்ணை கரெக்ட் பண்ணா நம்ம லைஃபே நம்ம கரெக்ட் பண்ண முடியும் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு. புரிஞ்சுக்க நம்புறேன். விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. இதே போல ஆகிற வாசனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ. ஆமென்.